ஜான் விக் செகண்ட் பார்ட்டோட பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டோட பிரேக் டவுன் நம்ம சேனலில் போட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட்டை விட்டு இந்த செகண்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் பார்ட் நடந்து ஒரு சில நாட்களில் ஒரு 4 நாள் நடக்கிற கதைன்ற மாதிரி அதை காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் தான் இந்த யூனிவர்ஸை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு படம். இந்த படத்துக்கு அப்புறம் தாங்க ஜான் விக் உண்மையிலே பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இந்த இத்தனை ஸ்பின் ஆஃப் வருது, அடுத்து ஏகப்பட்ட சீரிஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முதல்ல ஆரம்பிச்சது இந்த செகண்ட் பார்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் பார்ட்டு கூட ஒரு ஃபுல்ஃபில்டு படமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் கம்மா வச்சு கண்டினியூ பண்ணி 4வது பார்ட் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பட்டாசாக இருக்குது இந்த படத்தில், கொஞ்சம் கூடவே இருக்கும். போன படத்தோட ஆக்ஷன் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருக்கும். அண்ட் பயங்கரமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. மோர் லைக் அந்த படத்தை விட கொஞ்சம் சில இடங்களில் கிராண்டியராக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை இந்த படத்தை பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ பைக்கில் போகிற ஒருத்தனை தோற்றிக்கிட்டே இருக்காரு. அவனை கொல்லலை, ஜஸ்ட் அவனை இடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த கோல்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் கேங் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோக்கு அவனுக்குவே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவரோட கார் இங்கே தான் இருக்குது. நாயை கொண்டவனா போட்டு தள்ளியாச்சு, இப்போ திரும்ப காரை மிக்கணும்ல. ஸோ காரை மிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு தான் காரை மிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் அவர் பார்த்தீங்கன்னா காரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. கவர் போட்டுறதுலாம் இல்லை, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம ரோலக்ஸோட ட்ரக்ஸும் அங்கே கடத்துறாங்க. ஏசி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இது என்னது? ஸ்கார்பியன். அப்சல்யூட்லி நம்ம ரோலக்ஸ், அப்சல்யூட்லி ரோலக்ஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற ஒரு சண்டை. அந்த இடத்துல யாருமே ஜான் விக் கொண்டிருக்க மாட்டார், ஜஸ்ட் அடிச்சு மட்டும் தான் போட்டிருப்பாரு. லாஸ்ட்டில் கூட கன் எடுத்து தன்னை முட்டியில் தான் சுட்டுருந்துருப்பாரு. தலையில் அவர் நினச்சதா தலையில் சுட்டு போட்டுன்னு கொண்டிருக்கலாம். அண்ட் அவ்வளோ நேரம் கையில் கன்னை வச்சுக்கிட்டே கையில் சண்டை போட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் யோசித்தேன், பட் பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் கொள்றதுக்காக வரல, ஜஸ்ட் அடிச்சு போட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாஸை பார்த்துட்டு பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏய், நீ பீஸை பற்றி கேட்குறியாடா? உனக்குலாம் அமைதினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன தான் கலாச்சாரம், ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அமைதிக்கான அந்த ஒரு சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து போகிறாப்புல. கார் கண்டமாய் கிடக்குது. இதுக்கு முன்னாடி புது பங்களா மாதிரி இந்த கார் இப்போ பூத் பங்களா மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சிருக்கானுங்க. கார் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. அந்த கார் ஷெட் மெக்கானிக் கூட பார்த்துட்டு இதெல்லாம் தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி தான் சொல்லிட்டு பார்ப்பாரு. அந்த அடி வாங்கியிருக்கும் காரு. பட் எப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மனுஷன் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த நாயமே ரீப்ளேஸ் பண்ணிட்டார். பழைய நாயை விட்டுட்டு இப்போ பிட்புல் நாயை ஒன்று வச்சுருப்பாரு. பட் அதுக்கு பேர் வச்சுருந்துருக்க மாட்டார். அண்ட் அவரோட அந்த கன்னு காயின் செகண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்ப போய் பேஸ்மெண்ட்டில் போட்டு சிமெண்ட்டை போட்டு மூடி புதைச்சி விட்ருவாப்பில். ஸோ திரும்ப அதை தோண்டவே கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் புதைக்கிறாரு. பட் அவரையே அறியாமல் அவர் ஆல்ரெடி இந்த அசாசின் யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டார். அவர் என்ன தான் பர்சனலாக பழி வாங்குறதுக்காக பண்ணாலும் கான்டினென்டலோட ப்ரிவிலேஜஸ் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. கான்டினென்டலுக்கு போய் அங்கே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி அதன் மூலமாகலாம் கொண்டிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா இவர் திரும்ப அசாசின் யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டார். அவரே அறியாமல் வந்துட்டார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்டினோவை காட்டுறாங்க. இவன் யாரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஜான் விக் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸை விட்டு வெளியே வந்திருப்பார்ல, அதுக்கு அவருக்கு உதவி பண்ணது யார்? இல்லை அது கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாண்டினோ தான் அதுக்கு உதவி பண்ணவர். ஜான் விக் ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்கு பண்ணதாக போன படத்தில் சொல்லியிருப்பாங்களே, அந்த டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணது நம்ம சாண்டினோ தான். அதுக்கு தான் அந்த பிளட் மார்க்கை வச்சு விட்ருப்பாரு. ஆனால் இப்போ அந்த பிளட் மார்க்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி சாண்டினோவை அவர் திருப்பி அனுப்பிச்சு விட்ருவாரு. எங்கிட்டடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கார் நாயை தானே போட்டான், இப்போ படுறான் அவன் வீட்டை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொளுத்தி விட்டுருவான். லைக் அந்த வீடுன்றது நம்ம ஜான் விக்கு ஒரு கோயில் மாதிரி. ஏன்னா ஒரு ஒய்ஃப் அந்த இடத்துல வாழ்ந்து கடைசியாக ஒன்றா வாழ்ந்த இடம் அதுதான். ஒரு ஒய்ஃபும் அவரும் ஒன்றா வாழ்ந்ததுக்கான ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிற இடம் அதுதான். அந்த ஃபோட்டோஸ், வீடு, இடம்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பார்த்தா எரிச்சு தள்ளிடுறான். இதில் செம்ம காண்டா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக இப்போ கான்டினென்டலுக்கு போகிறாரு. ஸோ கான்டினென்டல் போய் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் கிட்ட கேட்குறாரு, இவன் இந்த மாதிரி என்ன சும்மா தொலை அதை ஹானர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டு ஜான் விக், இந்த பிளட் மார்க்குன்றது என்னன்னு தெரியுமா? இந்த ரூல்ஸ்ன்றது எப்போவுமே இங்கே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ரூல்ஸை மதிக்கலைன்னா மிருகத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ஜஸ்ட் இவங்க அசாசின்ஸ் தான். பட் அசாசின்றவங்க சும்மா போகிற வரவனை போட்டு தள்ளிட்டு பொறுக்கி மாதிரி சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அசாசின் கொலகாரத்தோரிலேயே ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களை காட்டியிருக்காங்க. ஸோ தேர் நாட் ஜஸ்ட் ரேண்டம் அனிமல்ஸ். ஸோ தேரே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ், சிவிலைஸ்டான ஆளுங்க தான். அவங்களுக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு மியூசியத்துக்கு போய் சாண்டினோமே மீட் பண்ணுறாரு. அங்கே தான் ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. எத்தனை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரால் பேச முடியாது, அந்த கேரக்டர் காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உள்ள அமுச்சு விட்டு அண்ட் சாண்டினோ ஒரு பெயிண்டிங் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த பெயிண்டிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிவில் வார் பெயிண்டிங்காக. ஸோ இப்போ இந்த சிவில் வார் கூட பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா சாண்டினோ டெக்னிக்கலி அவங்க அக்காவை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஜான் விக்கை கூப்பிட்டுருக்கான். ஏன்னா அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் பொறுப்பெல்லாம் தூக்கி அவங்க அக்காவுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ வந்துட்டு அந்த ஹை டேபிள் கீழே இருக்கிற ஒன் ஆஃப் தி சேர்ஸில் அவங்க அக்கா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்றது தான் சாண்டினோவோட ஆசை. ஸோ சாண்டினோ பார்த்தீங்கன்னா ஜான் விக் மூலமாக அவங்க அக்காவை கொடுறதுக்காக கூப்பிட்டு விட்டு இருந்திருக்கான். அண்ட் ஜான் விக்கை பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோவில் ஏறி போய்
மெட்ரோவில் ஷாட் பாருங்கள், அந்த ஷாட்டே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், செமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்காகவே பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு இருப்பாப்பில். லைக் ஒரு காஸ்டியூம் டிசைனர், மேப் போடுறதுக்கு ஒருத்தன், அண்ட் வெப்பன் சப்ளைக்கு ஒருத்தன். எனக்கு அந்த வெப்பன் சப்ளை பண்ணுற பாட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வித்தியாசமாக கன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு கன் செட்டை வாங்கி வச்சா எப்படி இருக்கும். பட் நாமெல்லாம் ஒன்றும் அமெரிக்காவில் கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் பண்ணி கொடுப்பார்ல, ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி. அந்த காஸ்டியூம் டிசைனர் யாருன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர். ஸோ அந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரே கூப்பிட்டு படத்துலையுமே ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்க வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளானை தெரிஞ்சுட்டு கன்ஸை வாங்கிட்டு சூட்டை வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக இப்போ ஜியானாவை கொட்டுறதுக்காக போகிறாரு. அவங்க அக்கா பேர் ஜியானா. ஸோ அவரை கொட்டுறதுக்காக போகிறாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா உள்ள ஜியானா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஜியானா பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக ஜான்விக் உள்ளே கொட்டுறதுக்காக போயிடுவார். பட் ஜியானா அந்த இடத்துல நான் வந்துட்டு ராணி மாதிரி வாழ்ந்தேன், சாகும் போது நான் ஏன் இஷ்டப்படி தான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை அவங்களே அறுத்துட்டு செத்துருப்பாங்க. அவங்க செத்ததுக்கப்புறமும் ஜான்விக் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நெத்தியில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தான் கொன்னன்றது தெரியணும், அந்த புல்லட் இறக்கினா தானே தெரியும் தான் கொன்ன அப்படின்றது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தலையிலே சுட்டுட்டு வெளியே வந்துட்டார். அண்ட் வெளியே வந்து தான் கேசியனை மீட் பண்ணுறாங்க. ஸோ கேசியன், ஜியானா, ஜான்விக் எல்லாமே ஒரு காலத்தில் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஸோ அப்போ கேசியன் அவரை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இவன் யாரை கொள்ளைங்க வந்திருக்கான், வந்த வேலையுமே முடிச்சிட்டான் அப்படின்றதையுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல ஒரு செம்ம ஃபைட்டு போகும், அதுலேயுமே பயங்கரமாக தான் இருக்கும். பட் அட்லாஸ்ட் என்ன ஆகும்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சாண்டினோ என்ன பண்ணியிருக்கான், ஜான்விக்கை கொள்றதுக்கே அவங்க ஆளுங்களை அமுச்சு விட்டுருக்கான். லைக் ஜான்விக் வந்துட்டு அவங்க அக்கா கொண்டதுக்கு அவன் பழி வாங்குறானா, ஐ மீன் கொல்லன்பிருந்தே வந்தான், அதை அப்படியே ட்விஸ்டட் பண்ண பார்த்துருக்கான். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜான்விக்காக இவங்க கொள்ள ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் ஜான்விக் தலையில் ஒரு 7 மில்லியன் பவுண்டியுமே செட் பண்ணியிருக்கான். 7 மில்லியன். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே டெக்னிக்கலாக ஜான்விக்கை கொள்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபைட் போகுங்க, மல்டிபிள் ஃபைட்ஸாக அப்படியே கட்டில் வந்துட்டு ஒரு நான் லீனியராக காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ஃபைட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டாக பார்த்து ஜான்விக் ஃபைட்னா இதுதான் நினைக்கிறேன். இதுதானோ இதுதான் நான் ஃபஸ்ட்டாக பார்த்த ஒரு ஜான்விக் ஃபைட்டு. உண்மையிலே இந்த ஃபைட்டுமே சூப்பராக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வயலின் வாசிச்சு ஒருத்தர் வருவாங்கள்ல, அந்த வயலின் வாசிக்கிறவங்க தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டரோட ஒய்ஃப் தான் அவங்களுமே ஒரு ஸ்டண்ட் உமன் தான். அந்த படத்தில் அந்த ஊமா கேரக்டர் ஒன்று வரும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு டூப் போட்டதுமே இவங்க தான். ஸோ இந்த படத்தில் அவங்களையுமே கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுக்க வச்சிருக்காங்க, ஒரு வயலின் அசாசனா. அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா மாதிரி ஒருத்தர் வருவாப்பில். அண்ட் ஒருத்தர் 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு குத்தி கொள்ளுவார். போன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு 3 பேரை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்கள, அது இங்கே ஒரு சீனாகவே வச்சுட்டாங்க. ஸோ பென்சிலை வச்சு 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கேசியானை மீட் பண்ணி அவங்க அங்கேருந்து அப்படியே ஃபாலோ ஆகி போய் ஒரு மெட்ரோக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். லாஸ்ட் ஜான்விக் கத்தியை வச்சு கேசியன் நெஞ்சிலே குத்தி அந்த கத்தியை உன் இதயத்தில் உன் ஆவர்ட்டில் இறக்கியிருக்கேன், அதை எடுத்து நான் ரத்த கசிஞ்சு நீ செத்துருவேன், இதை வந்துட்டு நீ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ட்டஸியா, இதை நம்ம தொழில் மரியாதையாக நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. இதே வார்த்தையை தான் முன்னாடி கேசின்னு சொல்லியிருப்பான். இப்போ இங்கே ஜான்விக் அவர் திருப்ப சொல்கிறாரு ப்ரொஃபஷனல் கோர்ட்டஸி. அண்ட் ஃபைட் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜான்விக் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் உட்காந்துட்டு இருப்பாரு. இதே பிச்சைக்காரனை ப்ரீவியஸாக ஒரு ஷாட்டில் காட்டியிருந்திருப்பாங்க சாண்டினோ பார்க்க போகும்போது. ஸோ அந்த பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா பௌரி கிங்கோட ஒரு ஆள். பௌரி கிங்குமே ஜான்விக்கு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபிஷ் போன் நடிச்சிருந்திருப்பாரு. ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் படத்தில் வந்த அதே பேர் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்விக்கும் பௌரி கிங்கும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்விக் அவரோட மார்க்கை கூட அவர் கழுத்தில் வச்சுட்டு போயிருந்திருக்காப்புல. ஸோ அந்த அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காரு, என்னையும் கொண்டுட்டு நீயும் செத்துரு, இல்லைனா அந்த காயத்தோட அழுத்தி பிடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுத்ததுனால அவர் இப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜிங் சர்வீஸே நடத்திக்கிட்டு இருக்காரு அவங்களுக்காக. அவருமே இப்போ ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ எகைன் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. சாண்டினோ பவர் கொண்டானா உன் இடத்தையெல்லாம் பிடிக்குவான், இப்போ என்ன உனக்கு கொல்ல விடு, அந்த பிளேஸை நீ எடுத்துக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீலிங்கை போட்டு இப்போ ஜான்விக் அவர் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜான்விக்கு 7 புல்லட் கொடுப்பாரு. 7 மில்லியன் பவுண்டியில் அதுக்கு 7 புல்லட் கொடுப்பாரு. அந்த கன்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிம்பர் 19 லெவல். அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு புல்லட் ஜாம் ஆயிருமா எப்போவுமே. ரியல் லைஃப்பில் இந்த கன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கன்னில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட் எப்போவுமே ஜாம் ஆயிரும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா புல்லட் லோட் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவார். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஜீசஸ் எப்படி காப்பாற்றுவாருன்னு பாருங்களேன். ஜீசஸ் கையிலுமே கன்று கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வயலன்ஸாக தான் எடுக்க முடியுன்றதில் இருக்காங்க போட்டிருக்கு, முள்ளால் தான் எடுக்கணும்ட்டு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊமா கேரக்டரோட பேர் காட்டுவாங்க பாருங்களேன், ஏரிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏரிஸ்ன்றது காட் ஆஃப் வார். அந்த பேரை எங்கே கொடுத்தாங்கன்னு தெரில, பட் குத்துமைப்பாக கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இப்போ சாண்டினோ இடத்துக்கு போய் அங்கேயுமே ஒரு செம்ம ஃபைட்டும் நடக்குது. அந்த ஃபைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அந்த கன்னை வச்சு கரெக்டாக 7 புல்லட்டா 7 பேர்ட்ட கரெக்டாக போட்டு தள்ளுவார். அண்ட் வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க இஷ்டத்துக்கெல்லாம் சுட்டுட்டே இருக்காரு, அது என்ன கன்னை வேறு ஏதாவது என்ன இன்ஃபினிட் புல்லட்டாக இருக்குது அப்படின்னு கலாய்ப்பாங்கல்ல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்விக் உண்மையாகவே வரவும் போகிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுவார். ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருக்கிற கன் எடுத்து அடுத்தால போட்டு தள்ளுவார். ஸோ கன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடச்சிட்டு இருக்கு. மேகசின் எடுக்கிறதாகட்டும், கன் எடுக்கிறதாகட்டும், எனிமையை கொண்டு அவங்க
அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவார். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ரூம்குள்ளே ஒரு ஃபைட் நடக்கும். இது வந்துட்டு அப்படி என்டர் தி டிராகன் படத்தோட அந்த ஒரு படத்துக்கான ட்ரிபியூட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டர் தி டிராகன் படத்தில் வர மிரர் ஃபைட் மாதிரி இங்கேயுமே ஒரு மிரர் ரூம் ஃபைட் ஒன்று இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரிஸ் கூடயுமே ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஃபைட்டில் ஏரிஸுமே போட்டு தள்ளிட்டு கன்னோட பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டாக ஜான்விக் நம்ம சாண்டினோவை கொட்டுறதுக்காக நேராக இந்த கார்டினென்டலுக்கே வந்துட்டு இருக்காரு. ஸோ ஜான்விக் உள்ளே வந்து செம்ம கன் வந்து அவன் முன்னாடி ஃபஸ்ட் நின்றுட்டு தான் இருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் எவ்வளோ சொல்லுவார் வேணாண்டான்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா கேட்காம போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலே சுட்டு தள்ளிட்டாரு. ஸோ ஜான்விக் ரூல்ஸ் ஆகுது ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஸோ ஜான்விக் ரூல்ஸ் எல்லாம் சுத்தமாக மதிக்க மாட்டாரு அப்படின்றது இதுலேருந்தே நல்லா தெரியுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை கொண்டுட்டு டேரெக்டாக அவரோட இடிஞ்சு போன வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து நம்ம ஷேரன் அவரை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இப்போ வந்துட்டு நீ அவனை கொண்டுட்ட ஹை டேபிள் உன்னோட பவுட்டியை டபுள் ஆக்கிடுச்சு, உன்னை பல பேர் கொட்டுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க, நீ கம்யூனிட்டி கார்டோ கிடையாது, நீ எக்ஸ் கம்யூனிட்டி கார்டோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மட்டும் இல்லாமல் பவுண்டி டபுள் ஆக்கி விட்டு உனக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிருன்னு வான் பண்ணி அமுச்சு விட்றாரு. அதுதான் ஜான்விக் மாசா எத்தனை பேர் வந்தாலும் நான் போட்டு தள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அதோட தேர்ட் பார்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை தவிர்த்துட்டு நீங்கள் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே கண்டினியூஷனாக நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அப்படியே கண்டினியூவாக நடந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது மூணுமே பார்க்கறதுக்கு கூட ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எல்லாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.